ஒரு நாள் மன்னர் கிருஷ்ண தேவராயர் அரசியிடம், அப்பாஜியை பற்றி நீ அறிவாய். அறிவு நிறைந்த அவரை என்னுடைய அமைச்சராக்க நான் விரும்புகிறேன் என்றார். ஆனால் தன்னுடைய தம்பியை அமைச்சராக்க வேண்டும் என்று நினைத்திருந்த அரசர் இவ்வாறு கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாள். உடனே அரசி மன்னர் கிருஷ்ண தேவராயரிடம், நீங்கள் என் தம்பியைத்தான் உங்களுடைய அமைச்சராக ஆக்க வேண்டும். எங்கிருந்தோ வந்த அப்பாஜிக்கு அவ்வளவு உயர்ந்த பதவி தர வேண்டாம் என்றாள். இதை கேட்ட அரசர் அரசியிடம், உன்னுடைய தம்பிக்கு அமைச்சராகும் அளவு அறிவு இல்லை. என்னுடைய உறவினன் என்பதற்காக அமைச்சர் பதவியை அவனுக்கு தர முடியாது. அப்பாஜி மிகவும் அறிவு கூர்மை உடையவர். அவர் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் திறமை படைத்தவர். அவர்தான் அமைச்சர் பதவிக்கு பொருத்தமானவர் என்றார். அரசர் இவ்வாறு கூறியதை கேட்டு கோபத்தின் உச்சத்திற்கே சென்றாள் அரசி. அமைச்சர் ஆவதற்கு என்னுடைய தம்பிக்கு என்ன குறை? நம்முடைய வளர்ச்சியிலும் நன்மையிலும் ஈடுபாடு கொண்டவன் அவன். அவன் அறிவில் அப்பாஜிக்கு சற்றும் சளைத்தவன் அல்ல. அவனைத்தான் நீங்கள் அமைச்சராக்க வேண்டும் என்று அரசரை வற்புறுத்தினாள் அரசி. பிறகு சிறிது நேரம் யோசித்த அரசர் அரசியிடம், உன் தம்பிக்கும் அப்பாஜிக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன். உன்னுடைய தம்பி அந்த போட்டியில் வென்றால் நானே அவனை அமைச்சராக நியமிக்கின்றேன். அவன் தோற்றுவிட்டால் மேலும் நீ என்னை வற்புறுத்தக்கூடாது என்றார். அரசியும் அரசர் கூறியதற்கு ஒப்புக்கொண்டாள். மறுநாள் அரசவை கூடியது. அப்பாஜியையும் அரசியின் தம்பியையும் அங்கே அழைத்தார் அரசர். பின் அவர்கள் இருவரிடமும் அரசர் கூறினார், நேற்று இரவு என் மேல் ஒருவன் அமர்ந்து கால்களால் என்னை எட்டி உதைத்தான். அவன் என்னுடைய முகத்திலும் எச்சிலை துப்பினான். அவனுக்கு என்ன தண்டனை தரலாம் சொல்லுங்கள் என்றார். உடனே அரசியின் தம்பி கோபத்துடன், எல்லோரும் மதித்து வணங்கும் அரசர் நீங்கள். உங்கள் மேல் ஒருவன் ஏறி அமர்ந்தானா? அவன் உங்களை கால்களால் எட்டி உதைத்தானா? உங்கள் முகத்தில் எச்சிலை துப்பினானா? உங்களை இப்படி இழிவுபடுத்திய அந்த கொடியவன் உயிருடன் இருக்கக்கூடாது. அவனுக்கு தரும் தண்டனை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். உங்களை உதைத்த அவனுடைய கால்களை வெட்டி எறிய வேண்டும். உங்கள் மீது எச்சிலை துப்பிய அவனுடைய வாயில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்றான். பின் அரசர் அப்பாஜியிடம், அப்பாஜி, அவனுக்கு என்ன தண்டனை தரலாம்? நீ சொல் என்று அவரிடம் கேட்டார். அதற்கு அப்பாஜி, அரசே, தங்களை உதைத்த கால்களுக்கு தங்க கொலுசு மாட்டி அழகு பார்க்க வேண்டும். உங்கள் மீது எச்சிலை துப்பிய அவன் கன்னத்தில் ஆசை தீர முத்தமிட வேண்டும். அவன் செய்த இந்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனை இதுதான் என்றார். அரசவையில் இருந்த எல்லோரும் அப்பாஜி கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். பின் தொடர்ந்து பேசிய அப்பாஜி, அரசே, வீரம் மிகுந்த தங்கள் மேல் அமர எந்த பகைவனாவது துணிவானா? அப்படி அமர்ந்தால் அடுத்த நொடியே அவன் உயிர் போயிருக்காதா? தங்கள் மேல் ஏறி அமரவும் தங்களை காலால் எட்டி உதைக்கவும் மேலும் தங்கள் மீது எச்சிலை துப்பவும் உரிமை உடையவர் ஒருவர்தான். அவர் தங்களுடைய மழலை செல்வமான இளவரசர்தான். இளவரசர் அப்படி செய்வதை பார்த்து நீங்கள் உள்ளம் பூரிப்பீர்கள். அதனால்தான் அவருக்கு பரிசு வழங்க சொன்னேன் என்று விளக்கினார் அப்பாஜி. அப்பாஜி கூறிய விளக்கத்தை கேட்ட அரசர் அரசியிடம், உன்னுடைய தம்பிக்கு அமைச்சராகும் தகுதி இல்லை என்றேன் நீ கேட்கவில்லை. தகுதி இல்லாதவனை அமைச்சராக்கி இருந்தால் அவன் இளவரசனின் கால்களை வெட்டியிருப்பான். மேலும் இளவரசனின் வாயில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியிருப்பான் என்றார் அரசர். அதன் பிறகு அந்த நாட்டின் அமைச்சரானார் அப்பாஜி. நெல் பயிருக்கு தண்ணீரை பாய்ச்சுவார்களே தவிர காட்டில் விளையும் புல்லுக்கு யாராவது தண்ணீரை பாய்ச்சுவார்களா? பாய்ச்ச மாட்டார்கள். அதுபோல பெரியோர்கள் தகுதி உடையவர்களுக்கே உதவி செய்வார்கள். தகுதி இல்லாதவர்களுக்கு அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். இதுவே இந்த கதை சொல்லும் நீதியாகும்.